அன்பார்ந்த இந்த திருவாழ்ந்தூரை சேர்ந்த அத்துணை பெரியவர்களுக்கும் அதைவிட மரியாதைக்குரிய அண்ணன் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அது நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன். அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் என் கடமை வரும். இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். ஒரு நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். உண்மைகள் ஏங்கவும் ஊமைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். என் தலைவன் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு ஏழு வந்தார், பின்பு காந்தி வந்தார். இந்த மாநிலம் திறந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் மறந்தவில்லை. அந்த மேலோ சொன்னதை மறந்தார். அந்த மேலோ சொன்னதை மறந்தார். ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
பாடின பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, கைத்தட்டுங்க. அதுக்கு மேலே எம்ஜிஆர் மாதிரியே இருந்துச்சு. அவர் அந்த பாட்டை பாடும்போது அந்த உடல் மொழி, அது ஒரு சிறந்த நடிகர், ஒரு மிகச்சிறந்த தத்துருவமான நடிகர் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் நிரூபித்தார்கள். ரொம்ப 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 இன்னும் சொல்ல போனால் பட்டிமன்றத்தில் பழனியோட ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காரு. பல்கலை வித்தகர் அண்ணன் ஜெகநாதன் அவர்கள். அவர் எல்லா வித்தையும் கற்றவர், நம்ம மண்ணுக்கு சொந்தக்காரர். பட்டிமன்ற குழுவின் சார்பில், நம் விழா குழுவின் சார்பில், மண்ணின் மைந்தர்கள் சார்பில் அன்பளிப்பு நிறைய வந்துச்சு போல. என்ன பரவாயில்லையே, நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக கத்திக்கிட்டு இருக்கோம், ஒருத்தரும் 1 ரூபா காசு கொடுக்கல. அது ஒரு இருங்க, பாடணும், பாடுவார், சொல்லி அதில் பாடுவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அவனே தான் அறிவான், இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. கூடும் கொண்டது எனது அரசாங்கம், உயிர்கள் பாடும் கலை கூடும் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஏத்துக்கிட்டு 5 லட்சம் 5 கோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை காட்டுகிறது. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப அண்ணன் எவ்வளவு மரியாதையா, ரொம்ப எவ்வளவு பெரிய புகழின் உச்சிக்கு தொலைக்காட்சி மூலமாக சென்றாலும் இன்னமும் அந்த நாடகத்தை மறக்காம இருக்காரு. மேடையில மைக்க பிடிச்சி தத்துருவமாக இந்த பழைய நினைவுகளோடு பாடக்கூடிய இந்த எம்ஜிஆர் பாட்டை உண்மையிலேயே ஒரு அந்த ராஜபாட்டு வேஷத்தோடு நின்று பாடினா எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
அன்பளிப்பா செல்வம் அன்பு செல்வம் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பு இருக்கிறார்கள். பொன்னிச்சாமி 51 ரூபாய் இருக்கிறார்கள். நன்றி. நான் பாடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம்னு ஒன்று இருக்கு, டிஸ்டர்ப் ஆயிடும். சரியா? அன்பு பரவாயில்ல, பார்ப்போம்டா, கண்டிப்பா பாடுறேன். நான் வேற ராஜபாட்டு போடுறதுக்கு அங்கே போகணுப்பா, அங்கே மேடைக்கு வேற எதுவும் இல்லை. தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அன்பு, உங்களுடைய அன்புக்கு நான் என்றென்றும், உங்களுக்கே நல்லா தெரியும், நான் 5 வருஷம் சேர்மனாக இருந்து உங்கள் அன்புக்கு நான் அடிமை அப்பா, எப்பவுமே அடிமை அப்பா. நான் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்கள் அன்புக்கு அடிமை. உண்மையிலேயே நான் சொல்கிறேன். இந்த எஸ்பூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடியது சரி, அதை விட திருக்கணம்பலூரில் இருக்க அத்தனை பேருமே என் மேலே எவ்வளவு அன்பு மரியாதை பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். மாற்றுக் கட்சி நண்பர்கள் கூட எனக்கு என் மேலே அன்பு செலுத்தக்கூடிய சூழ்நிலையில் தான் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பழகிருக்கேன். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால் நான் உங்களுடைய அன்புக்கு என்றும் கட்டுப்பட்டவன், உங்கள் அன்புக்கு என்றென்றும் நான் அடிமையாக இருக்கக்கூடியவன். நன்றி, வணக்கம்.